ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இப்ப நான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். த்ரிஷாவை நமக்கு ஜோடி படத்துல அவங்க ஒரு துணை கதாபாத்திரமா நடிச்சதுதான் தெரியும். சோ சைட் கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறமா சினிமாவுக்குள்ள ஹீரோயினா வந்தவங்க த்ரிஷா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எல்லா புள்ளி விவரங்களையும் இப்ப நாம அலசி ஆராய்ச்சி எடுத்திருக்கோம். அதுதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் கிடையாது, ரொம்ப ரிச் எல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சாதாரணமான ஒரு பெண் தான் த்ரிஷா. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க அப்பா ஹோட்டல்ல சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா அவங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வீட்டுல பண கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம சாதிச்சு சீக்கிரமா பெரிய ஆளாகணும், இப்படி கஷ்டத்திலேயே வாழ்ந்திருக்க கூடாது, ஒரு பணக்கார வாழ்க்கையை நாம வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்னவோ நிறைய வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றது, வீட்டுல இருந்தே நிறைய ஒர்க் பண்றது அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா என்னதான் வந்தாலும் நம்மளோட தேவைக்கு ஏத்த பணம் கையில கிடைக்கல அப்படின்றது த்ரிஷாவோட அம்மாவுக்கு எப்பவுமே மிகப்பெரிய ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. த்ரிஷாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரோட பேர் கிருஷ்ணன். சோ அவர் தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் அவங்க அப்பாவோடைய ஆசையா இருந்திருக்கு. ஆனா அவங்க அம்மாவுக்கு சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்பதான் த்ரிஷாக்கு படிப்பு சரியா வரல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டியூஷன்ஸ் அனுப்பணும், கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்பெல்லாம் அவளுக்கு வரல, ஆனா நம்மளோட பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதனால அவளை நம்ம சினிமாவுக்கு நடிக்க அனுப்பிடலாம், நடிக்க அனுப்புனா கண்டிப்பா அவ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவா அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இதுல துளி கூட விருப்பமே கிடையாது. அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள +2 பாஸ் பண்ண வச்சு காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா த்ரிஷாவுக்கு பெரிய அளவுல காலேஜ் எல்லாம் படிக்க விருப்பமே கிடையாது, அவங்களுக்கு படிப்பு சரியா ஏறல. சோ அவங்க அம்மா த்ரிஷாவுக்கு நிறைய சொல்லி சொல்லி பேசி அவங்க தூண்டுதல் பேர்ல தான் த்ரிஷா மாடலிங் குள்ள வந்தாங்க. மாடலிங் குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சினிமாவில நடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபுளுசரா இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ரீல்ஸ் பண்ணணும், ஆடணும், பாடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மிஸ் வேர்ல்டு பியூட்டி காம்படிஷன்ல நம்ம கலந்துக்கிட்டு வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அப்படிதான் ஐஸ்வர்யா ராயும் உள்ள வந்திருந்தாங்க. அதே மாதிரி மெத்தட்ல த்ரிஷாவை நாம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணிருக்காங்க த்ரிஷாவோட அம்மா. அப்போ அவங்களோட குடும்பமே ரொம்ப பெரிய கடன்ல எல்லாம் இருந்திருக்கு. சோ நிறைய கடன் எல்லாம் வாங்கி பியூட்டி குயின் அப்படிங்கிற ஒரு கண்டெஸ்ட்ல பதிவு பண்ணி அது மூலமா த்ரிஷாவை ஜெயிக்க வச்சாங்க. சோ அதுல த்ரிஷா டைட்டில் வின்னரா ஆயிட்டாங்க. டைட்டில் வின்னரா ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன சினிமாக்கள்லாம் த்ரிஷாவை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பவும் அவங்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு வரல. அதுக்கப்புறமா அவங்க மாடலிங் குள்ள வந்தாங்க. மாடலிங் குள்ள நிறைய ஆட் ஷூட் எல்லாம் அவங்க பண்ணிருந்தாங்க, நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சோ ஒரு சில கம்பெனிகளுக்கு பிராண்டாலாம் இருந்திருந்தாங்க. அப்படி இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தரை லவ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனோம் அந்த பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. உடனே த்ரிஷாவோட அம்மா இனி அவனெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம பார்க்க முடியாது, நீ முன்னேறணும், அவனை விட்டுட்டு அவன் போயிட்டா இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவரோட டெத்துக்கு கூட த்ரிஷாவை போக விடல. த்ரிஷாவும் போகல, பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டல. அவ்வளோ லவ் பண்ணிட்டு அவங்க ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் டெத் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல த்ரிஷா அவங்கள திரும்பி கூட பார்க்காம அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் த்ரிஷாக்கு ஒரு சில சைட் கேரக்டர்ல படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ அப்படி கிடைச்ச படம் தான் ஜோடி படம். அந்த ஜோடியில ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதுல இருக்கவே இருக்காதுதான், இருந்தாலும் தனியா தெரியற அளவுக்கு அவங்க ஆஃப் கேமரால ஏதோ பண்ண போய் தான் டைரக்டர் அவங்கள பார்த்துட்டு உடனே ஓகே நெக்ஸ்ட் படத்துல மேக்கப் டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுல ஹீரோயினா அவங்கள கமிட் பண்ணிருக்காங்க. அந்த படம் தான் லேசா லேசா படம். சோ அந்த படத்துல ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா யாருப்பா இந்த பொண்ணு பார்க்க இப்படி குச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரல அதுக்கப்புறமா. சோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சினிமா ஃபீல்ட விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் படம் ஷியாம் கூட சேர்ந்து நடிச்சாங்க. ஷியாம் அப்போ ஓரளவுக்கு நிறைய படங்கள் நடிச்சு முடிச்சிருந்தாரு. சோ இவங்களோடவே சேர்ந்து இருந்தாதான் நமக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப கொஞ்ச நாள் ஷியாம் கூட எல்லாம் சேர்ந்து நிறைய சுத்துறது, பார்ட்டி பண்றது இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க
அவங்க சாமி படத்துல விக்ரம்க்கு ஜோடியா ஒரு சின்னதா காலேஜ் படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும்போதுதான் த்ரிஷாக்கு மேக்கப் டெஸ்ட் வச்சு பார்த்திருக்காங்க. ஸோ பிராமின் மாதிரி வந்து மேக்கப் எல்லாம் போட்டு பண்ணி பார்த்திருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க அப்படியே ஆப்ட் ஆயிட்டாங்க. உடனே சாமி படத்துல த்ரிஷா கமிட் ஆனாங்க. அதுலயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த படமும் நல்லா ஓடுச்சு. ஸோ அடுத்ததா இந்த இடத்த நாம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக விக்ரம் கூட சேர்ந்து வந்து கொஞ்ச நாள் எனக்கு வாய்ப்பு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் விக்ரம் கூட எல்லாம் அவங்க வந்து சேர்ந்து நிறைய சுத்தி இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மௌனம் பேசியத படம், அதுலயுமே இவங்க வந்து லீட் ரோல் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சைட் கேரக்டர்ல தான் வருவாங்க. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அதுல சூர்யா மூலமா ஒரு சில வாய்ப்புகள் அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இவங்க யாருமே வந்து பெருசா த்ரிஷா கிட்ட சிக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்ல யாருப்பா இந்த பொண்ணு புதுசா ஹீரோயினா வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தெலுங்குல பார்த்துட்டு உடனே தெலுங்குல அவங்களுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் வந்தது. அதுல போயிட்டு நடிச்ச த்ரிஷா சோ அங்கதான் வந்துட்டு ராணா டகபதியை மீட் பண்றாங்க. சோ அவரை தான் லவ் பண்ணி ரெண்டு பேரும் லிவின்ல எல்லாம் இருந்திருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு. ஏன் அப்படின்னா ராணா ஆல்ரெடி வந்து பெரிய ஆளு. சோ ஆனா அவர் கல்யாணம் ஆனவர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து அவங்க கூடவே தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ த்ரிஷா இவர் கூடவே தொடர்ந்து இருக்கிறதுனால நிறைய பட வாய்ப்புகள் த்ரிஷாக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா இவர் ஒரு பெரிய ஆளு தெலுங்குல. சோ இவர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து பெரிய படங்கள் வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. சோ அதை யோசிச்சுதான் த்ரிஷாவே இவரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவர் கூட லிவின் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துல இருந்துதான் சரி எனக்கு வந்து பாகுபலி படம் வந்துருச்சு, நம்ம இப்படியே டேட்டிங்கோட முடிச்சுக்கலாம், கல்யாணம் வரைக்கும் நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெலுங்குல வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா த்ரிஷா வந்து லவ் ஃபெயிலியர்ல போயிட்டாங்க, இனிமேல் நடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் எல்லாரும் அவங்கள வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்பவும் தமிழ்ல வந்தாங்க. தமிழ்ல வந்து என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த ஒரு சில பட வாய்ப்புகள் வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பழைய நடிகர்கள் கூட வந்து பழகி இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி வந்த வாய்ப்பு தான். சோ அடுத்ததா விஜய் கூட சேர்ந்து கில்லி படம் பண்ணும்போது அது பெரிய லெவல்ல ஹிட் ஆனோம்னா அடுத்தடுத்த படங்கள் விஜய் கூடவே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா விஜய் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்காரு, அதனால அவர் கூட நம்ம சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நாமளும் பெரிய ஆளாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து த்ரிஷாக்கு வந்துட்டே இருந்தது. கில்லிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆதி, குருவி, திருப்பாச்சி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. சோ ஏற்கனவே த்ரிஷா கூட ஒரு சில படங்கள் பண்ணும்போதுதான் விஜய் வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவர் அதை பெருசா கண்டுக்கல. விஜயும் அப்பெல்லாம் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோட த்ரிஷாவோட பழகல அப்படின்றதுதான் உண்மை. பட் இதெல்லாம் வந்து ஊதியே பேசியே பெருசாக்கிட்டாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த படங்கள்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணதுக்கு அப்புறமா பிரச்சனை அதிகமாகும் போதுதான் விஜயே ஒரு முடிவெடுத்து இனிமேல் த்ரிஷா ஹீரோயினா எனக்கு வேணாம்ப்பா, ஏதாவது புது பொண்ணு இருந்தா ஹீரோயினா கொடுங்க, மத்தபடி எனக்கு த்ரிஷா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே கொஞ்ச நாள் விலகி இருந்திருக்காரு. ஏன்னா அப்ப வந்து பசங்க வளர்ற டைம், அதனால அவருமே கொஞ்சம் சைலண்டா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கேப் விட்டுருக்காங்க. சோ கேப் விட்டதுல வந்து த்ரிஷா ஓகே நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு லைஃப்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வருண் மணியன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து லவ் பண்ணாங்க. சோ அவரோட என்கேஜ்மெண்ட்லாம் ஆச்சு, அது நம்ம ஊருக்கே தெரியும். சோ அடுத்ததா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படங்கள் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. த்ரிஷா என்ன சொன்னாங்கன்னா குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறத விட்டுடுறேன், பட் அது வரைக்கும் நான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தினாலதான் ரெண்டு பேருக்கு வந்து பிரிஞ்சு பிரேக்கப் ஆயிருக்கு. சோ அதனாலதான் ரெண்டு பேரோட காதல் நிச்சயதார்த்தம் கல்யாணத்துல போயிட்டு முடியாம இருந்திருக்கு. சோ அதுக்கப்புறமா தான் 96 அப்படிங்கிற ஒரு சில படங்கள் மூலமா வந்து கம்பேக் கொடுத்தாங்க. கம்பேக் கொடுத்தாலும் பெரிய அளவுல வரவேற்பு இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா தான் த்ரிஷா திரும்பவும் ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்றதுதான் உண்மை. இதே மாதிரிதான் நயன்தாராவும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினா அறிமுகமாகி ஒரு சில படங்கள் பண்ணும்போதெல்லாம் அவ்வளவு பெரிய ரீச் கிடையாது. கொஞ்சம் பிரேக் எடுத்து திரும்பவும் ராஜா ராணிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பயங்கரமான ஒரு பீக்ல வர ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் த்ரிஷாவும் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா தான் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு சொல்லி திரும்புற இடமெல்லாம் 360 டிகிரில வந்து த்ரிஷா இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ எடுக்க ஆரம்பிச்ச எல்லா படத்திலும் சரி, இப்போ வரக்கூடிய கருப்பு படம் வரைக்கும் எல்லா ஹீரோஸ் கூடமே த்ரிஷா மட்டும்தான் ஹீரோயினா கமிட் ஆயிருந்தாங்க. இப்போதைக்கு நம்மளோட தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஹீரோயினே ரொம்ப கம்மி, யாருமே பெரிய அளவில் இல்ல, காம்படிஷனும் இல்ல. ஹன்சிகா, காஜல் அகர்வால், அனுஷ்கா இவங்க எல்லாம் அப்படியே பீக்ல வந்தாங்க, சடனா எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அந்த டைமிங்ல த்ரிஷா மட்டும் இருந்ததுனால எல்லா ஆக்டர்ஸ் கூடமே த்ரிஷா வந்து ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் நம்ம வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் விஜய் கூட மறுபடியும் த்ரிஷாவை ஒரு படத்துல கமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அந்த படம் தான் லியோ படம். லியோ படத்துல அந்த லிப்லாக் சீன் அப்படின்றதான் பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. சோ த்ரிஷா கூட மறுபடியும் கமிட் ஆக போறாருன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு லண்டனுக்கு போயிட்டாங்க. பசங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவா முடிவு பண்ணி அதுக்கான வேலைப்பாடுகளை நகர்த்தும் போதுதான் அவங்க வீட்டுல பிரச்சனை வெடிச்சு ஆளாளுக்கு
ஆளுக்கு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. சோ அதுல இருந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சோ த்ரிஷா அண்ட் விஜய் காம்போ மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகி அவங்க 2 பேரோட போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால திரும்பவும் வைரல் ஆகும்போதுதான் அவங்க 2 பேர் பேர் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் உண்மையிலே நடந்திருக்கு. சோ அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்றது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ லியோ படத்துல ஒர்க் அவுட் ஆனதுனால அப்படியே கோட் படத்துல ஒரு பாட்டுக்கும் வந்து 2 பேரும் ஆடி இருப்பாங்க. அதுவும் அந்த கில்லியில போட்ட அந்த ஸ்டெப்பை ரீக்ரியேட் பண்ணி திரும்பவும் ஆடி ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்ச பேரா த்ரிஷா அண்ட் விஜய் வந்து மாறிட்டாங்க. சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் விஜய்க்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இது எல்லாத்துலயுமே வந்து மெயின் காரணமா இருக்கிறது த்ரிஷா மட்டும்தான். சோ இன்னைக்கு இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரிக்கர், அந்த ஒரு கிரிமினல் மைண்ட், இவங்க எப்படி இருந்தா நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க அம்மா கொடுத்த அந்த ஸ்லோ பாய்சன்ல தான் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 கோடிக்கு மேல சொத்துகள் இருக்கு. சோ அவங்க அப்பா வந்து இப்போ உயிரோட இல்ல. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா பொண்ணை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி, அவருக்கு பிடிக்காத விஷயம் நிறைய வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்திருக்கு. அதுலதான் மனுஷன் சடனா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு த்ரிஷாவோட லைஃப்ல நடந்திருக்கு. இப்படிதான் த்ரிஷா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையா பிடிச்சி மாறி வந்து இன்னைக்கு சிஎம் ஆகணும் அப்படின்ற லெவல்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பட் இன்னும் அது மட்டும் தான் விஜய் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாம இருக்காரு, கட்சியில சேர்த்துக்கிறேன் அப்படின்றது. பட் த்ரிஷா எப்போ விஜயோட லைஃப்குள்ள வந்தாங்களோ, அதாவது அரசியல் விஜய் வந்ததுக்கு அப்புறமா தான் முழுசா இவங்க வந்தாங்க. சோ அப்படி வரும்போதுதான் இவங்களோட பழைய இன்டர்வியூ வந்து பயங்கர ரீச் ஆக ஆரம்பிச்சது. சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மாடலிங், நடிப்பு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ மேபி விஜய்க்கும் த்ரிஷா வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, நீயும் வந்து அரசியலுக்கு போகலாம், உனக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஓட்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சோ அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவை பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம சங்கீதா கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என்ன அந்த நடிகையோட பேரை வெளியிடுறது, நானே வெளியிட்டுடுற அந்த நடிகையை அப்படின்னு சொல்லி அவரு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சு இந்தியாவே இதை பத்தி பேச வச்சுட்டாரு நம்மளோட தளபதி விஜய். சோ அந்த அளவுக்கு அவருக்கான ஒரு மாசு மார்க்கெட் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. த்ரிஷாவுடைய வளர்ச்சியில இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பெண்ணால சாதாரணமா இப்படி வந்துட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்துட முடியாது. அதுக்காக அவங்க வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், அதுக்கு நடுவுல நிறைய சமாதானங்கள், இது எல்லாத்தையும் தாண்டிதான் அவங்க வந்து வந்திருக்காங்க. சோ இந்த ஒரு இடத்த பிடிக்கணும்னு தான் த்ரிஷா இவ்வளோ வருஷம் த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதுதான் உண்மை. இது இப்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காரு வச்சிருக்க சொப்பன சுந்தரியை யாருப்பா வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் இருந்தது. அதுக்குதான் விஜய் வந்து அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து பதில் சொல்லிட்டாரு. சோ இவ்வளவு பேரை கடந்து வந்தவங்க தான் த்ரிஷா இப்போ விஜய் கூட செட்டில் ஆயிருக்காங்க. இன்னும் விஜயை விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அவங்களோட பண ஆசை, பதவி ஆசை கண்டிப்பா அவங்களை இன்னும் அடுத்தடுத்து போக வைக்குமே தவிர ஒரு இடத்துல கம்ஃபர்டபிள் பார்த்து கண்டிப்பா நிறுத்தாது. சோ உங்களுக்கு த்ரிஷாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.